ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் வெள்ளரி செடி வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதுவும் நாங்கள் மாடியில் விதை போட்டெல்லாம் வளர்த்த வெள்ளரி செடியே கிடையாது. இது நம்ம மாடியில் வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் நம்ம செடிக்கு போடுவோம். அதுலேருந்து தானாக தான் முளைச்சிச்சு. சரி, எனக்கும் ஒரு ஆசை, சரி இந்த வெள்ளரி வளர்ந்து காய்க்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் அந்த வெள்ளரி செடியை விட்டுருந்தோம். ஸோ ரொம்ப நாளாக ஃபுல்லாகவுமே ஆண் பூவாகவே வந்துட்டு இருந்துச்சு, பெண் பூ வரவே இல்லை. ஒரு சர்ப்ரைசிங்காக பார்த்தா ஒரு பிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. சரி, நம்ம வீட்டு தோட்டத்தில் வெள்ளரிக்காய் செமையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இங்கே பார்த்தாச்சுன்னா இந்த பக்கம் ஒரு வெள்ளரிக்காய் பாருங்க, சூப்பராக காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது. எனக்கு ஆசை என்னன்னா, இந்த வெள்ளரிக்காய் எவ்வளோ பெருசாகி வரும் அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிறத எனக்கு ஆசை. பட் நேற்றுக்கு நைட்டு நான் செடிக்கு தண்ணி ஊற்ற வரும்போது இங்கே ஒரு 3-4 மர எலி திரியுது. ஸோ வெள்ளரிக்காய் எங்களுக்கு கிடைக்காது, எலிக்கு கிடைக்க போகுதுன்னு முடிவாகி போச்சு. ஸோ கிடைச்சதை விடுவானா? சரி, இந்த ஸ்டேஜில் நமக்கு எப்படி இருக்குதோ கிடைக்கிறத பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெள்ளரிக்காய் தான். ஸோ இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இருந்தாலும் மனசில்லை தான் பெருசாக்கி பறிக்கலான்னு, கிடைக்காதே, அதனால ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்க, பறிச்சாச்சு. ஒரு வெள்ளரிக்காய் நிறைய பிஞ்சு வச்சிருக்குது. பார்க்கலாம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வெள்ளரிக்காய் பிஞ்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் என்ன கொஞ்சம் பெருசாகி பறிச்சிருக்கலாம். குட்டியோடு ரொம்ப இத்தினோண்டு இருக்குது. செடி ஒரு 3, 4, 5 கேன்லாம் இருக்குது. எல்லாத்துல இருந்தும் நம்ம ஒரே ஒரு இதில் தான் முளைச்சிது. நான் அதுலேருந்து எடுத்து எல்லா ரோஸ் எல்லாம் இருந்ததில் வச்சு அதில் 2 ரோஸ் வேற காஞ்சி போச்சு இந்த வெள்ளரிக்காய்க்கு ஆசைப்பட்டு. அப்புறமா இன்னும் அந்த பக்கமும் ரோஸ் இருக்க கேனில் வச்சுருக்கேன். இன்னும் வேறையும் தொட்டிலெல்லாம் வச்சு செட் பண்ணி தான் விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயுமே நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லா தொட்டிலையுமே வச்சுருக்கேன். பட் நம்ம ஃபஸ்ட்டாக இந்த 2 வெள்ளரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பிஞ்சு அங்கே உள்ளெல்லாம் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது. ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக எல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். இது 2ம் தான் பெருசு. ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி வெள்ளரி செடி வளர்ந்துச்சுன்னா அப்படியே விடுங்க. உரம் மட்டும் கொடுத்து விட்டிங்கன்னா போதும், சூப்பராக நமக்கு வளர்ந்து காய்க்க தொடங்கும். நமக்கு காய்க்கிற இந்த பூவாக இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள், பிஞ்சியும் மொட்டும் சேர்ந்தே வரும். இனிதான் இந்த பூ பூக்கும். நமக்கு இந்த காய் வராதுன்னு உள்ள பூனா இங்கே பாருங்கள், இந்த பிளைனாக தான் இருக்கும். கீழே இந்த காய் இருக்காது. இது எல்லாமே ஆண் பூ. ஸோ இந்த மாதிரி பூ வந்துச்சுன்னா நமக்கு காய் வராது. இந்த மாதிரி காயோடு சேர்த்து மொட்டு வரும். இதுதான் நமக்கு காயாக மாறும். இங்கே பாருங்கள், இங்கேயும் வரிசை என்ன வச்சுருக்குது. ஸோ வேரியேஷன் தெரியறதுக்காக தான் காமிச்சேன். அவ்வளோதான் இந்த குட்டி அப்டேட்டு. ஸோ இந்த வெள்ளரிக்காயை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வரேன். ஃபைனலி நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு தெரியாது, பார்க்கலாம். நம்ம இதுக்கு வேறு எந்த ஒரு பூச்சி மருந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. இது சாணங்கி உரமும் அப்புறமா நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் மட்டும் தான் கொடுத்தது. வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வந்த வெள்ளரி செடி தான் இது. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெள்ளரி பிஞ்சு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளரி பிஞ்சு. அடுத்ததை இதை நம்ம பூ மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வரும்னு தெரியாது, பார்க்கலாம். நான் சாதா வெள்ளரிக்காயில் கட் பண்ணுவேன். ஆனால் இது ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. உருந்து மாதிரி தான் இருக்குது.
அதுவே கலந்துட்டு வருது. இங்க பாருங்க. ஃபைனலி நமக்கு வெள்ளரிக்காய் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் டைம். நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம். என்னடா ஒரு வெள்ளரிக்காயை வச்சுட்டு இந்த சீன் போடுறாளே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஒரு சந்தோஷம்தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடச்சி அப்படிங்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஏதோ டிஷ்ஷு செய்த மாதிரி தான். வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய் எப்படி இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையில. ரொம்ப டேஸ்ட்டாக குருந்து மாதிரி அழகாக இருக்குது. தென்னை மரத்துல எல்லாம் குருந்து எடுப்போம்ல, அந்த குருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி வெள்ளரி செடி வச்சு வளர்த்து நீங்களும் வெள்ளரிக்காய் பறித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாடா, பை பாய்.